அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னோட சேனல் ஃபிளாஷ் ஃபங்கர் சேனல் மூலயமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தேதியில ஒரு ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா சோஷியல் மீடியாவில் தொடங்கி ஒவ்வொரு தனிநபர் வரைக்கும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுறாங்க. ஸோ அதனால 2026 தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் பற்றியும் இந்த எலெக்ஷன் தொடங்குற வரைக்கும் பொலிட்டிக்கல் கான்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்கள் ஆதரவோட பொலிட்டிக்கல் கண்டென்ட் நம்ம பண்ண போகிறோம். அரசியலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, மாற்றங்கள் நடக்குது, யார் கூட சண்டை போட்டுன்னு இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் தொடர்ச்சியாக ஃபிளாஷ் ஃபங்கர் சேனல் மூலயமா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேச போகிறேன். ஒவ்வொரு சேனல்லையும் பேசுகிறாங்க, நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பேசினாலுமே கூட அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சார்புநிலை எடுத்து பேசுகிறாங்க பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல. அப்படின்னு பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறது பதிலாக என்னோட பார்வையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை நான் என்னோட பார்வையிலேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ச்சியாக கொடுக்கணுன்றதையும் கேட்டுக்கிறேன். முதல் நாள் வீடியோ அப்படின்றதுனால ஏதாவது ஒரு ஹார்ட் ஆஃப் த டாபிக் எடுத்து பேசணும் இல்லையா? அந்த வகையில் டிவிகே விசஸ் டிஎம்கே இந்த ரெண்டு கட்சிக்கு இடையில தான் போட்டியா, களம் என்னதான் சொல்லுது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே கொள்கை எதிரியா பாஜகவையும் அரசியல் எதிரியா திமுகவையும் அறிவிச்சு அந்த கட்சியினுடைய 2வது பொதுக்குழு கூட்டத்துல டிஎம்கே விசஸ் டிவிகேன்ற நரேட்டிவ் பேச ஆரம்பிச்சு லாஸ்டா நடந்த மதுரை மாநாடு, அப்புறம் இப்போ நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்புன்னு எல்லா இடத்துலையுமே டிஎம்கே டிவிகே இந்த ரெண்டு கட்சிக்கிட்ட தான் போட்டின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காரு. விஜய் மாதிரி ஒரு உச்ச நடிகர், சூப்பர் ஸ்டார், ஸ்டார்டம் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது மக்கள் மத்தியில அது ஒரு பேசு பொருளாகவும் அரசியல் களத்துல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. ஊடகங்கள் தொடர்பு விவாதங்களா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில விஜய் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் களத்துல எதிரொலிக்குதா அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். திரைத்துறையில சூப்பர் ஸ்டார்டம் இருக்கக்கூடிய நடிகர் விஜய். அவருக்கு பெரிய மக்கள் ஆதரவு செல்வாக்கு திரைத்துறையில இருக்கு. அதே போல அரசியல் களத்துல பாரம்பரியமிக்க கொள்கை கோட்பாடுகளால் உருவான ஒரு கட்சி கட்டமைப்பை கிளை கழகம் வரைக்கும் ஒன்றியம், ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு ஒவ்வொரு பகுதிகள்லையும் ஒவ்வொரு வீடுகள்லையுமே கிளைகள், அதாவது கட்டமைப்பை வலுவா வச்சிருக்கக்கூடிய இயக்கம் திமுக. விஜய்ன்ற ஒரே ஒரு முகம் டிவிகே கிட்ட இருக்கு. திமுக அப்படின்றது ஒரு நபர் சார்ந்தது கிடையாது. அது ஒரு கட்டமைப்பு, அது ஒரு அமைப்பாவே அது ஒரு பலமான ஒரு கட்சியா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய அமைச்சர்கள், அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, உருவெடுத்திருக்காங்க. திமுக ஒரு நான் இன்னைக்கும் பார்க்க முடியும், கரவேட்டி கட்டி நான் திமுக காரன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, அந்த கட்சிக்காரங்க இருக்காங்க. அதே போல விஜய் கிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, விஜய் ஒரு திரை பிரபலம். அவர் நம்பர் 1 ஸ்டாரா இருக்காரு, ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரா இருக்காரு, பெரிய ரசிகர் பலம் இருக்கு அவர்கிட்ட. இதுல இந்த 2 பேருக்கான வார் இப்படிதான் பாக்குறேன். திரைத்துறை சூப்பர் ஸ்டார் விஜய், அரசியல் சூப்பர் ஸ்டார் திமுக. இந்த 2 சூப்பர் ஸ்டாருக்கும் இடையிலான ஒரு போட்டியா தான் நான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 பக்கத்துலயுமே காமனா இருக்கிறது மக்கள். திமுக கூட இருக்கவங்க தொண்டர்கள், விஜய் கூட இருக்கவங்க ரசிகர்களா இருந்து தொண்டர்களா மாறினவங்க. 2 பேருக்குமே அந்த கட்சி மீது ரொம்ப ஆர்வம், ஒரு வெறித்தனமான ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய கொள்கை பிடிப்புள்ள தலைவர்கள் தொண்டர்கள் திமுக இருக்காங்க. அதே போல விஜய் மேல ஒரு வெறி, ஒரு அன்பு, ஒரு லவ், ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் அப்படின்னு வகைப்படுத்துற அளவுக்கு விஜய் மீது ஆர்வம் கொண்ட விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அதே போல விஜய் ஒவ்வொரு வீடுகள்லயுமே அவரோட ரசிகர்கள் இருக்காங்க. பெரும் கூட்டம் விஜய் மேல ஒரு தீவிரமான ஒரு அன்பு வச்சிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில அரசியல் களத்துல சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய திமுகவை சினிமால இருந்து வரக்கூடிய விஜய்ன்ற சூப்பர் ஸ்டார் எப்படி
எதிர்கொள்ள போறாரு, அரசியல் ரீதியாக எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த வகையில மக்கள் வந்து திமுகவின் கொள்கைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திமுக கூட நிக்கிறாங்க. அப்படின்னா அவர் வந்து விஜய் என்ன பண்றாருன்னா அதே கொள்கைகள் எடுத்துட்டு வர்றாரு. வேற கொள்கைகள் எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்ல, இவர் வந்து இவர் எந்த டீம் அந்த டீம்னு எதனாலும் பேசிடலாம். இவர் என்ன பண்றாரு, இந்த கொள்கைகளை எடுத்து வர்றாரு. திமுக மேல இவர் என்ன குற்றச்சாட்டு இருக்கிறாருன்னா, உங்க நிர்வாகம் சரியில்லை, உங்க குடும்ப அரசியல் பண்றீங்க, ஊழல் பண்றீங்க அப்படின்னு இந்த ஊழல் குற்றச்சாட்டை வச்சு இவர் வந்து அரசியல் களத்துல நிக்கிறாரு. அதே போல திமுக எப்படி பாஜக எதிர்ப்பு தான் எங்களுக்கு பிரதானம் சொல்லி ஒரு அரசியல் பண்றாங்களோ, அதே போல விஜய் வந்து பாஜக வந்து கொள்கை எதிரினே அறிவிச்சுட்டு களத்துல நிக்கிறாரு. இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, திமுக கொள்கைகள் பிடிக்கும், ஆனா திமுக இப்ப இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் பிடிக்கலன்னு நினைக்கக்கூடியவங்க விஜய் ஒரு ஆப்ஷனா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்கலாம், இப்போ திமுக பிடிக்கலன்னா அங்க அதிமுக தானே போவோம், எப்படி விஜய் ஆப்ஷனை வைப்பாங்கன்னு கேட்குற கேள்வி இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சமீப காலமா அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல், கட்சியிலிருந்து விலகி போறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே விலகி போனவங்க அவங்களோட வைக்கக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், பாஜக கூட சேர்ந்தக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு எப்பவுமே வந்து பாஜக கூட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து அது சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாம் அந்த பக்கம் போகாது அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. ஸோ இது மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ்னால விஜய் ஒரு வலுவா திமுக எதிர்ப்பு கையில் எடுக்கும் போது இது விஜயோட ஆப்ஷனா மாறும். திமுக அதிமுக அப்படின்னு இருந்த அரசியலமைப்பு வந்து திமுக ஆப்ஷனா இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு டிவிக்கு ஒரு ஆப்ஷனா மாறும் அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கலாம். அதே போல விஜய் சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜயோட ரசிகர்கள் வந்து திமுக மட்டும் இல்லை, திமுக, அதிமுக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியில இருக்கவங்களும் விஜயோட ரசிகர்களா இருக்காங்க. அது போல பொதுமக்களும் விஜயோட ரசிகர்களா இருக்காங்க, விஜய் ரசிகர்களா இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு தரப்புல இருந்து விஜயோடைய ஓட்டுகள், அதாவது விஜய் மேல அன்பு கொண்ட ரசிகர்கள் வந்து இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, திமுகவுல கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய மக்கள் வந்து விஜயால எடுக்க முடியாது. விஜயோட ரசிகன்னு சொல்லுவாங்க அவங்க, ஆனா விஜயோடைய ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க கொள்கை ரீதியாவே திமுக கூட அட்டாச் ஆயிட்டாங்க. அவங்கள வந்து பிரிச்சு வெளியில கொண்டு வர முடியாது. ஸ்டார் விஜய், அரசியல் துறையில சூப்பர் ஸ்டார். திமுக திரைத்துறையில பெற்ற புகழ் மூலியமா அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு விஜய். இவருக்கான பெரிய ரசிகர் படை இருக்கு. அவர்கள் தீவிரமா விஜய் மேல் அன்பு கொண்டவர்களா இருக்காங்க. அவங்க வந்து விஜய்க்காக நிக்கிறாங்க. இப்போ விஜய் தொடர்ச்சியா அந்த மாநாடுகளா இருக்கட்டும், அவருக்கு தொடர்ச்சியா ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே மக்கள் சந்திப்புக்குள்ள போகும்போதும் ஒரு பெரிய கூட்டம், சாதாரண கூட்டம்லாம் சொல்லிட முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்துல டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து ஒவ்வொருத்தரும் தனிநபருடைய வாழ்க்கையை கவனிக்கிறது, அதுக்கு நேரத்தை கொடுக்கறது, ஒரு வீடுகளில் நேரம் கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கும் போது ஒரு பெரும் திரளான கூட்டத்தை வந்து திரைப்புகழ் மூலியமா விஜய் கூட்டுறாரு. ஒரு போராட்டங்கள்லாம் பெரும் கூட்டம், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. இது வரைக்கும் எந்த அரசியல் இயக்கத்துக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம். அதாவது நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் எம்ஜிஆர் கூடினாங்கலாம் சொல்றாங்க, அதை நம்ம விட்னஸ் பண்ணல. அது நம்ம யாருன்னா பார்த்துருக்கோமான்னு தெரியல, யாரும் பார்க்கல. பார்த்தவர்கள் நல்ல வயதானவங்கலாம் பார்த்துருப்பாங்க, நம்ம வயசுல இருக்கவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எம்ஜிஆருடைய லெகசி நமக்கு தெரியாது, அதை நம்ம பார்க்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழும்போது நவீன காலத்தில், அதுவும் இவ்வளோ டெக்னாலஜிக்கல் இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஒரு தனிநபர் மேலே இவ்வளவு அன்பு கொண்ட மக்கள் அவரை பார்க்கணுன்றதுக்காக ரோட்ல என்ன வேடிக்கை பார்க்குறாங்கன்னா பரவாயில்ல. அவர் ஒரு மாநாடு வச்சாருன்னா பெரும் கூட்டம் போகுது, காசு கொடுக்காம கூட்டம் வருது. அப்புறம் அவர் போகிற மக்கள் சந்திப்புகளில் அவர் வாகனம் வந்து நகர முடியாத அளவுக்கு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம். இது வரைக்கும் எந்த கட்சிகளுக்குமே காசு கொடுக்காம கூட்டம் வராது. அந்த வகையில் வந்து விஜய்க்கு பார்க்கறதுக்காக ஒரு பெரும் கூட்டம் வருது. திரைத்துறையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு நடிகர்லாம் உருவாக வாய்ப்பு இல்லை. இவ்வளோ அன்பு கொண்ட ரசிகர்கள்லாம் ஒரு நடிகருக்கு உருவாக வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்துக்கும் பெரிய ரசிகர் படை இருக்கு. அந்த வகையில் அதுக்கு அடுத்த லெகசியில் வந்து விஜய் வராரு. அவருக்கு ஒரு பெரும் படை இருக்கு. அந்த படையை வந்து அரசியல்படுத்தணும், இல்லை தான் அரசியல் படத்துக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற முறையில் வந்து விஜய் அரசியலில் வந்திருக்காரு. அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் வந்து ஒரு பேசு பொருளாக விவாதமாக மாறி இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் பிரமிக்க வச்சிருக்கு, ஆளும் கட்சியெல்லாம் நடுங்க வச்சிருக்கு, அதிர வச்சிருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம
சீமான் மாதிரி பேசுகிற நல்ல பேச்சாளர்கள்லாம் இந்த அரசியல் களத்தில் இருந்திருக்காங்க. கடுமையான விமர்சனங்கள்லாம் சீமானவர்கள் வந்து வச்சிருக்காரு. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக தேர்தல்களை சந்திச்சிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சியை வந்து கடுமையான விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே கூட அவருக்கெல்லாம் யாருமே ரிப்ளை பண்ணல. ஆனால் விஜயோடைய கூட்டத்தையும் விஜயோட பேச்சையும் சோசியல் மீடியாலையும் சரி மற்ற பகுதிகளையும் வந்து பெரும் இம்பேக்ட் ஏற்படுத்துது. சாதாரண இம்பேக்ட்லாம் கிடையாது, பெரும் இம்பேக்ட். அவர் பணம் செலவு பண்ணாம சோசியல் மீடியாவில் ஒரு பெரும் ஆதரவு இருக்கு. பணம் செலவு பண்ணாம நேரடி களத்துல வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியுது கண்ணால். இது வந்து ஒரு ஸ்கிரீன் போர்ட்லாம் மறைச்சிட முடியாது. இதெல்லாம் பார்க்க முடியுது, ஊடகங்கள் பதிவு பண்ணுது, அந்தந்த பகுதி மக்கள் வந்து கண்ணால் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரசிகர் படையை வச்சிருக்கக்கூடிய விஜய், சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் அரசியலில் இறங்கி அவர் கொள்கைகள்லாம் பேசுறாரு. அந்த கொள்கைகள் வந்து கிட்டத்தட்ட திமுகவுடைய கொள்கைகளாக இருக்குது. திமுகவுடைய தலைவர்களாக முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பெரியாரை வச்சுக்கிறாரு, அண்ணாவை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே போல் அதிமுக சைடில் வந்து எம்ஜிஆர் தூக்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தன்னை மட்டுமே பிரதானப்படுத்தாமல் கொள்கையோடு வராரு. இது வரைக்கும் ஆரம்பித்த எல்லா கட்சிகளுமே வந்து தன்னை எம்ஜிஆர்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு தலைவரை முன்னிறுத்தி தான் அரசியல் சந்திப்பாங்க. இப்போ இவர் அரசியல் வரும்போது ஒரு கொள்கை தலைவர்களையும் தன்னுடைய கொள்கைக்கு வந்து எல்லோருக்கும் எல்லாம், பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், சாதி சமயம் மதம் இது மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு சமூக நீதி பார்வையில் வந்து அவருடைய அரசியல் கட்சி தொடங்கி ஒரு கொள்கையோட தொடங்கி இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை விஜய் கொண்டு வரது மூலயமா திமுக ஆல்ரெடி வந்து கட்டமைப்பில் பெரிய ஒரு பலம் வந்து அவங்களுடைய திமுகவுடைய பலமே வந்து அவங்க கட்டமைப்பு தான், லோக்கல் பாலிடிக்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திமுக. திமுக ஆரம்ப காலத்தில், அது தொடங்கப்பட்ட காலத்தில் வந்து திருமொழி பிரச்சாரங்கள் பேசி பேசி வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் பயணம் திமுக இருக்கு. 70 ஆண்டு கால பாரம்பரியமிக்க கட்சி. இந்த கட்சியில வந்து நான் இன்னைக்கும் திமுக கரவெட்டி கட்டின அந்த கட்சிக்காரனை பார்த்தோன்னா ஒரு மாதிரி விடுக்காதான் இருப்பானே, நான் திமுக காரன்டா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களே. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்ட பாரம்பரியமிக்க கொள்கை ரீதியாக கட்சியை வந்து வளர்த்தெடுத்த இயக்கம் தான் திமுக. அந்த கட்சியில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, அரசியல் ரீதியாக இருக்கு, தனிநபர் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து திமுக 70 ஆண்டுகளா இந்த தமிழ்நாட்டை மண்ணில் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக கிளை, ஒன்றியம், மாவட்டம் அப்படின்னு எல்லா பகுதிகளிலுமே வந்து தங்களுடைய ஆளுமைகள், 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து வளர்த்தெடுத்த திமுக. இப்படிப்பட்ட கட்டமைப்பை வந்து விஜய் என்கிற அந்த சூப்பர் ஸ்டார்டம் வந்து தகர்த்து எரியுமா, இல்லது அந்த சூப்பர் ஸ்டார் அரசியலில் இருக்கக்கூடிய திமுகவோட விஜய் வந்து மோத முடியாம ஒரு தோல்வியை நோக்கி போவாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வந்து இருக்கு, அரசியல் காலத்துல நிஜமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து விஜய்க்கான ஆதரவு வந்து அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரசிகர்களே பல்வேறு கட்சியில உறுப்பினர்களாகவும் இருக்கலாம், இல்லை எந்த கட்சியும் சாராத பொதுமக்களாகவும் இருக்கலாம். விஜயோட ரசிகர்கள் திமுகலையும் இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க, நாம் தமிழர்ல இருப்பாங்க, விசிகால இருப்பாங்க, பிற எல்லா கட்சிகளும் பாமகல இருப்பாங்க, கம்யூனிஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து பறந்துபட்ட ஒரு ரசிகர் படை வந்து விஜய் கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ரசிகர் படை வந்து விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்போது நான் திரையில பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகர், அவர் வந்து எனக்கு தோக்குறதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு உயிரா இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருப்பாங்க. பெரும் இளைஞர் படை இருக்கு. அப்படிப்பட்டவங்க வந்து விஜய் தோத்து பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல திமுகவிலையும் சரி, கொள்கை ரீதியாகவும் சரி, தன் தலைவர் மேல ஆர்வம் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, கொள்கை ரீதியான கூட்டம் இருக்கு, உண்மையிலே இருக்கு கொள்கை ரீதியான கூட்டம், கொள்ளையடிக்கிற கூட்டமும் இருக்கு, அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி கூட்டங்களும் இருக்கு. ஜஸ்ட் வந்து நான் சும்மா திமுக இந்த வாட்டி திமுக கூட்டு போடுறேன், அடுத்த வாட்டி அதிமுக கூட்டு போடுறேன் அப்படின்ற ஒரு கூட்டமும் திமுகவில் இருக்கு. ஸோ இப்போ 2 பேருக்குமே என்ன பிரச்சனைனா, 2 பேருக்கும் கூட்டம் இருக்கு. விஜய் கூட்டின கூட்டத்தை திமுகவும் கூட்டம், விஜய்க்கு இருக்கக்கூடிய மாசம் வந்து திமுகவிலையும் காட்ட முடியும். இவங்க கிட்ட கட்டமைப்பா இருக்கிறதுனால ஒரு ஆர்கனைஸ் பண்ணி காசு கொடுத்தோ இல்லை வேற ஏதாச்சும் கொடுத்தோ கூட ஒரு பெரிய கூட்டத்தை வந்து காமிச்சிருவாங்க. விஜய்க்கு வந்து தன்னால் அவருடைய ஸ்டார்டம் வந்து
அவர் போனாலே அவர் பார்க்கணுன்ற ஒரு தன்னெழுச்சி கூட்டம் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து 2 பேருக்குமே பலம் இருக்கு, ஆனா திமுக கிட்ட அதிகாரம் இருக்கு. விஜய்க்கு கூடக்கூடிய அந்த மாஸ் கிரவுட், விஜய் வந்து ஒரு கிரவுட் புல்லரா இருக்காரு. அவர் போய் நிக்கிற இடங்கள்லாம் வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து கூடுது. அப்போ அந்த மாஸ் கிரௌட வந்து திமுக எதிர்ப்புல இருந்து அவர் தொடங்கும் போது திமுக மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை வந்து கிரியேட் பண்ணணும், அதாவது அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் மக்கள் சந்திப்பு, அதாவது திருச்சி தொடர்ந்து பெரம்பலூர் போக வேண்டியது போக முடியாமல் போயிடுச்சு, அது இன்னொரு முறை போறதா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அவருக்கு வருது. அதுக்கப்புறமா திருவாரூர் போயிருந்தாரு, நாகப்பட்டினம் போயிருந்தாரு. இந்த எல்லா இடத்துலையுமே வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து கையில் எடுக்கிறாரு. அரசியல்ன்றது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றது தான், அதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. விளம்பர மாடல் அரசு அப்படின்ற திமுக வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே விமர்சிக்கிறதுக்கு காரணமா அதுதான். அவங்க செய்யறதை விட அவங்க அதுக்கான விளம்பரங்கள் வந்து பெருமளவுல பெரும் தொகையை வந்து அரசு பணத்தை செலவு பண்றாங்க அப்படின்றது காரணம் வந்து விளம்பரங்கள் மூலயமா தான் அவங்களுடைய இருப்பை வந்து காமிச்சிக்க முடியும், தாங்கள் இவ்வளவு செய்யறோன்றதை காமிச்சிக்க முடியும். திமுக அரசாங்கத்துல இருக்கிறதுனால அரசு பணத்தை பயன்படுத்துறாங்க. பிற கட்சிகளும் பெரும் அளவுக்கு வந்து விளம்பரத்துல செய்யறாங்க. ஆனா விஜய்க்கு கூடக்கூடிய அந்த மாஸ் கிரௌட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரௌடுக்கு பின்னாடி ஊடகங்கள் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. விஜயோட ஸ்டார்டம் மூலயமா அதாவது பெரும் தொகை வந்து விளம்பரத்துக்காக மற்ற கட்சிகள்லாம் செலவு பண்றாங்க அப்படின்னா அது எல்லாமே விஜய்க்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது. அதே போல பெரும் தொகையை செலவு பண்ணி ஒரு கூட்டம் வந்து கூட்டுறாங்க, மற்ற கட்சிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க, வண்டி வச்சு ஆள் கூப்பிட்டு வராங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து அது ஃப்ரீயா நடக்குது, தன்னாலேயே கூட்டம் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் காலத்துல திமுக வந்து எதை பார்க்குறாங்க அப்படின்னா, விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடினாலும் விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு வந்து ஒரு நரேட்டிவ் வந்து ஒரு பர்செப்ஷன் வந்து மக்கள் மத்தியில் கிரியேட் ஆனதுல கூட திமுக இன்னைக்குமே வந்து ஒரு வலுவான கட்சியா இருக்கு. அது காரணம் என்னன்னா 2017 தொடங்கின அந்த கூட்டணி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அப்புறமா இப்ப மக்கள் நீதி மையம் சேர்ந்திருக்காங்க. இது மாதிரி வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு 10 கட்சி கூட்டணி வச்சு அந்த தேர்தல் 2019 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த மாதிரி பெருந்தேர்தல்களாக இருக்கட்டும், இடைத்தேர்தல்கள் அப்படின்னு ஒரு 10 தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா 10 தேர்தல்லையும் திமுக வந்து ஒரு பெரிய வெற்றி, சின்ன வெற்றிலாம் இல்லை, இந்த மாதிரி தொடர்ச்சியான வெற்றிகளை மட்டுமே சந்திச்சுட்டு வருது. அது காரணம் திமுக வச்சிருக்கக்கூடிய கூட்டணி வந்து அந்த அலையன்ஸை வந்து வெளியே போக விடாம தங்களோடவே வச்சிருக்காங்க. விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடினாலுமே கூட திமுக இன்னைக்கும் கான்பிடண்டா இருக்காங்க. அவங்க கூட்டணி இன்னைக்குமே அசைச்சு பார்க்க முடியல. அது காரணம் வந்து 2017 2016 வந்து திமுக எதிர்கட்சியா வந்தாங்க, கிட்டத்தட்ட 90க்கு மேல இடங்கள்லாம் ஜெயிச்சு ஒரு வலுவான எதிர்கட்சியா வந்துருந்தாங்க. 2017 வந்து ஜெயலலிதா அவர்கள்லாம் மறைவுக்கு பிறகு ஒரு கூட்டணி ஒண்ணு அமையுது. மக்கள் நல கூட்டணியா இருந்த கட்சிகள் எல்லாமே திமுக கூட வந்து சேர்றாங்க. விசிகா, காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து அதுக்கப்புறமா வந்து அதிமுக சைட்ல இருந்து நிறைய பிரிவினைகள் நடக்குது. ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த அரசியல் சூழ்நிலைகள்லாம் காரணமா இருக்கிறதுனால அதிமுக அதோடைய வலுவை இழக்குது, இல்லைன்னா அது சரிவை வந்து தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து அதிமுகவுடைய சரிவு, இவங்களுடைய கூட்டணியுடைய பலம், இதெல்லாம் சேர்ந்து திமுக வந்து தொடர்ச்சியா 2019 இருந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 21 சட்டமன்ற தேர்தல், 2024 கடந்த வருஷம் நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லா தேர்தல்களும் தொடர்ச்சியாக ஒரு பெரிய வெற்றி, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொடர் வெற்றி, இடைத்தேர்தல்கள் எல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு 10 தேர்தலில் வந்து வெற்றி பெறுறாங்க. அதிமுக வாக்கு வங்கி வந்து ஒரு பக்கம் சரிஞ்சிட்டே போகுது. அது கட்சியோட உட்கட்சி பூசல், அதோடைய அரசியல் சூழ்நிலை காரணமா, திமுகவுடைய கூட்டணிகள் பலம் காரணமா திமுக வெற்றிகள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து திமுக இன்னைக்குமே கான்பிடண்டா தான் இருக்காங்க. காரணம் வந்து எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து பிரிஞ்சு சண்டை போடுறாங்க. ஆளும் கட்சிக்கான அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சியை வந்து கிரியேட் பண்ணாம இவங்க எல்லாம் தனி சண்டை போடுறது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா திமுக வாக்குகள் வந்து சிதறாது, தங்களுக்கே வந்துடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து திமுக தொடர்ந்து அவங்களுடைய அரசியலை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம்ல இருந்து இறங்கி அரசியல் களத்துக்குள்ள வராரு. அவர் வந்து தொடர்ந்து மக்களை சந்திக்கிறாரு, போராட்டங்கள்லாம் பெரும் கூட்டம் கூடுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கான ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதுதான் தெரியல. எல்லா கட்சியிலுமே விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா எல்லா ரசிகர்களுமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதே போல தன்னை திரையில ரசிச்ச
ஒரு ஸ்டாரை வந்து அவங்க வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்களை தோக்கடிக்க கூடாது அப்படின்ற மனநிலையும் சில பேருக்கு இருக்கும். அதே போல் பாரம்பரியமா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து நான் சார்ந்த கட்சி இயக்கத்தை வந்து தோக்கடிக்க கூடாதுன்ற மனநிலையும் இருக்கும். இப்படி பல்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாலுமே கூட யாராவது ஒருத்தர் தானே ஜெயிச்சாகணும். யார் ஜெயிப்பா? டிஎம்கே டிவிகேன்ற 2 கட்சிகளில் உண்மையிலே போட்டி இருக்கா அப்படின்றத மக்கள் நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு நல்ல கான்டென்ட்டோட நான் திரும்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.